ஹாய் வெல்கம் டு ஸ்ரீமதி கிச்சன். இன்றைக்கி ஸ்ரீமதி கிச்சனில் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். புதினா வந்து நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புளி வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகா, தேங்காய், உளுத்தம்பருப்பு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடலெண்ணெய், கடாயில் கடலெண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ இதில் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து தேங்காவை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை ஆறுனதுக்கப்புறமா இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தேங்காய் வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதிலே வதக்கின புதினா கொத்தமல்லி அதையும் சேர்த்துட்டு இப்போ இதையும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதிலே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து நம்ம சுட சுட சாதத்தில் போட்டு நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இது வந்து இட்லி தோசைக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வேணும்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் போட்டு நீ இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இப்போ வந்து தேங்காய் வந்து உங்கள்கிட்ட இல்லைன்னா உளுத்தம்பருப்பு அதிகமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து தேங்காயும் போட்டிருக்கேன், உளுத்தம்பருப்பும் போட்டிருக்கேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.